அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலைவனச்சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. ஒயசஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல். எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெப வீரர்கள் எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். எங்களோடு கூட சேர்ந்து எங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பாரமுள்ள நீங்கள் எங்களை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9841148699 9841148699. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து எங்களோடு ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக அழைக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க நாங்கள் விரும்புகிறோம். அதிகமான ஜெபம் தேவையாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரம் குறைந்தது 2000 பேராவது ஆண்டவர் தாமே வசனத்தின் மூலம் சந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வாரம் பல ஆலயங்களிலே சென்று வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய யூடியூப்லையும் டிவி நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது, மனபாரம் அழுத்தம் நீங்குகின்றது, ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்படுகிறது என்று அநேகர் எங்களுக்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு நல்ல சாட்சி கொடுப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நம்முடைய தமிழகம் ஒரு பெரிய தத்தளிக்கும் சூழ்நிலையில் போய் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். நாம் ஜெபிப்போம். அந்தகார சக்திகள், பொல்லாத ஆவிகள் நமது அமைதியை கெடுக்காதபடி நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாங்களே தாழ்த்தினால், பொல்லாத வெளியே விட்டு திரும்பினால், என் முகத்தை தேடினால், ஜெபித்தால் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னார். நம்முடைய தமிழகத்திற்கு சேமம் தேவை. ஒவ்வொரு நாளும் 2 மணி வரை நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நியூஸ் வரும் பொழுதும் அதற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், நமக்காக கர்த்தர் நீதி செய்வார். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உபத்திரவப்படுகிறவர்கள், வேதனையில் இருப்பவர்கள், மன அழுத்தத்தில் இருப்பவர்கள், போராட்டத்தில் இருப்பவர்கள், பலவிதமான பிரச்சனைகளுக்காக ஜெபியுங்கள். மணிப்பூர் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு இடம். நான் அங்கே சென்று ஊழியம் செய்திருக்கிறேன். அந்த ஊரிலிருந்து 100 குழந்தைகளை அநேக ஆண்டுகள் நான் வளர்த்திருக்கிறேன். அவர்களெல்லாம் இப்பொழுது வளர்ந்திருக்கிறார். சில ஊழியத்திலே அதிகமான அக்கறை செலுத்துகிறார். அதற்கான தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது யார் சரி யார் தவறு நமக்கு தெரியாது. எப்பொழுதுமே நாம் சாத்தான் பேரில் தான் பழி சாட்டுவோம். இப்பொழுதும் சாத்தான் தான் என்று நான் சொல்கிறேன். கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று வேதம் சொல்கிறது. அந்த தேசத்திலே அதிகமாக ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த உபத்திரவம் வந்திருக்கிறது. பிணங்கள் ரோட்டிலே கிடப்பதை நான் பார்த்தேன். எனக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. பெண்கள் அடித்து கொல்லப்படுவதை பார்த்தேன். வீடுகள் எரிந்து சாம்பலாவதை நான் பார்க்கிறேன். உள்ளம் துடிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை ஜெபியுங்கள். மணிப்பூருக்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ஏராளம் பெற்றோர்கள், உறவினர்கள் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறார்கள். அவளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அவளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அழுகிறலோடு அழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களிலே துக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு, வேதில் இருக்கிற மக்களுக்கு, வாழத்தான் வேண்டுமா என்று கேட்கிற கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு, தற்கொலையின் ஆவியில் இருப்பவர்களுக்கு, வறுமை துன்பத்தில் இருப்பவர்களுக்கு, இப்பொழுது ஸ்கூல் திறந்து விட்டது, அதிகமான தேவை இருக்கிறது. குடும்பமாய் செத்து விடலாமா என்று நாங்கள் நினைக்கிறோம். மகள் கல்லூரியிலே சேர வேண்டும், மகன் கல்லூரியில் சேர வேண்டும், அதிகமான பணம் தேவையாக இருக்கிறது. எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று கதறுகிற மக்கள் அனுதினம் எங்களுக்காக தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படியாயிலும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். ஜெப வீரர்களே, நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஏழையினுடைய கூக்குரலை அலட்சியம் பண்ணாத தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், தயவாய் இறங்கி மன்னிக்கவும் ஆசீர்வதிக்கவும் ஜனத்திற்கு சந்தோஷத்தை சமாதானத்தை அருளும்படியாக அனைவரும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு தலைப்பு எனக்கு கிடைத்தது. அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். வண்டில்லாத ஒரு வாழ்க்கை, அதைத்தான் இன்று உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். வண்டில்லாத ஒரு வாழ்க்கை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அவர்களை ஆராதிக்கும்படி விட்டுவிடு என்று மோசே பார்வோனிடத்திலே போய் சொல். என் ஜனங்களை ஆராதிக்க நீ விட்டுவிடு என்று பார்வோனிடத்திலே சொல் என்று சொன்னபோது பார்வோனுக்கு மிகுந்த கோபம் வரும். அவனுடைய இதயத்தை கர்த்தரே கடினப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார்,
அவன் அவர்களை விடாவிட்டால் நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபேருடைய தேவனாய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீ கேளாமல் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது இரத்தமாய் மாறும். அவன் சொன்னது போலே அந்த நைல் நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறியது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கும் பார்வோன் போன்று இருக்கிற சாத்தான் தன் இதயம் கடினப்பட்டது போன்று இந்த தேவ ஜனத்தை ஆண்டவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி விடாதவனாய் தடுத்து நிறுத்துவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கும் ஆலயத்திலே நீங்கள் சென்றீர்களானால் ஆராதனை உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். ஆவி வேண்டும், உண்மையும் வேண்டும். உண்மை என்பது ஊமை. ஆராதனையே ஒரு நடிப்பாய் மாறிப்போன காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நறுங்குண்ட இதயத்தோடு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் ஆண்டவரே, இன்று நான் உயிரோடு கூட இருப்பது, நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய இரக்கத்துக்கு முடிவில் அன்புக்கு அளவே இல்லை என்று கண்ணீரோடு துதிக்கும் மக்கள் எங்கே? அதை காண்பது அரிதாக இருக்கிறது. அநேகம் பேர் நாம் பார்க்கிறோம், பிரசங்கத்துக்கு மட்டும் ஆலயத்துக்கு வருவார்கள், ஆராதனைக்கு வரமாட்டார்கள். ஆராதனை முடிந்து எங்க பாஸ்டர் பேச போறார், அந்த நேரத்தில் வந்து ஆவலோடு உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு ஆராதனையிலே கர்த்தர் எதை விரும்புகிறார் தெரியுமா? அவர் பிரசங்கத்தை கேட்க வரவில்லை, உங்களுடைய உண்மையான உள்ளத்திலிருந்து எழுகின்ற ஆராதனையை அவர் விருப்பமுள்ளவராய் அதை ஏற்றுக்கொள்வதற்காய் அவர் வருகிறார். ஆராதனை என்று சொன்னபோது வேதம் சொல்கிறது, 2 பேர் 3 பேர் எங்கே கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 20,000 பேர் உள்ள சபையாக இருந்தாலும் 3 பேர் வந்து விட்டால் ஆண்டவர் வந்து விடுகிறார். அவளோடு வருகிறார். ஏன்? நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வதற்காக. ஆண்டவர் எங்கே வாசமாக இருக்கிறார் தெரியுமா? மனிதனுடைய துதியின் மத்தியில் வாசமாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையாய் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பதற்கு சாத்தான் என்னை விடாமல் அவன் கட்டி வைத்திருக்கிறானா? பலவிதமான கவர்ச்சிகளை உனக்கு காண்பிக்கிறானா? ஆராதனை என்பது ஒரு போரிங் அல்லாவிட்டா ஒரு மாதிரி கவர்ச்சி இல்லாத ஒன்று அவனுக்கு தென்படுகிறதா? சர்ச் இஸ் போரிங். சிலருக்கு சர்ச் போரிங். ஃபுட்பால் போனால், வேறு எந்த விளையாட்டுக்கு போனால், ஜாகிங் போகிறதா இருந்தால், படம் பார்க்க போகிறதா இருந்தால், நண்பர்களோடு சுற்றுறதா இருந்தால் 6 மணிக்கு என்றால் 5:30க்கே ரெடியாகி விடுவார்கள். இப்பொழுது 10 மணி ஆராதனை என்றால் 11 மணி வரை பூரணமான ஜனங்கள் கூட்டத்தை பார்க்க முடியாது. ஏன்? அதிலே ஒரு விருப்பம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. பார்வோனின் நாட்களிலே மோசையின் நாட்கள் நடந்தது போல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜனத்தை விடாமல் தடுத்து நிறுத்தின அந்த பார்வோனுடைய பெருமை என்று அழைக்கப்படும் நைல் நதியானது இரத்தமாக மாறுகிறது. நதியில் உள்ள மீன்கள் செத்து நாரி போகிறது. நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்கக்கூடாமல் அரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். குடிக்கிற தண்ணி கூட இல்லாமல் போய்விட்டது. பார்வோன் சொல்கிறான், எகிப்தினுடைய மந்திரவாதிகளும் இதை செய்ய முடியும் என்று. அதுபோன்ற மந்திரவாதிகளும் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதையே பிசாசும் செய்து காண்பிக்கிறார். ஆகவே தான் பிசாசினிடத்தில் அநேகம் பேர் போகிறார்கள். அங்கும் சுகம் நடக்கிறது, இங்கும் சுகம் நடக்கிறது, அங்கும் பணம் கிடைக்கிறது, அங்கும் பதவி கிடைக்கிறது என்று ஜனங்கள் ஓடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மந்திரவாதிகள் எத்தனை காலம்தான் இப்படி நடித்து காண்பிப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் மோசேக்கு பார்வோனிடத்தில் போய் என் ஜனங்களை ஆராதனை செய்ய ஜனங்களை விட்டுவிடு, நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயால் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவள்களால் திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சள் மேலும் உன் ஊழியர்காரர் வீடின் மேலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாம்பு சிற தொட்டிகளும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர்கள் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னான். அப்படியே திரளான தவளைகள் வந்தது.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தவளைகள் வந்தபோது மறுபடியும் பார்வோன் மந்திரவாதிகளை பார்த்து, அப்படியே நீங்கள் தவளைகளை வருவதற்கு செய்யுங்கள் என்று சொன்னபோது தவளைகள் வந்தது என்று பார்க்கிறோம். அவன் இதயத்தை கடினப்படுத்தினான். இறுதியிலே அவன் மோசே ஆரோனை பார்த்து, தயவுசெய்து நான் உங்களை விட்டு விடுகிறேன், ரொம்ப தூரம் நீங்கள் போக வேண்டாம், தவளைகளை இங்கே இராதபடி நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அவன் கேட்டுக்கொள்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு கூட சாத்தா என்ன சொல்றான்னா, நீ போ, ஆலயத்துக்கு போ, ஆனால் மனம் திரும்புதல் ரட்சிப்பு என்பதை நீ அடைய வேண்டாம். மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் தாத்தா காலத்தில் நடந்ததா? இல்லையே. இப்பொழுது ஏன் மட்டும் மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்தானம் என்று சொல்கிறார்கள்? அதெல்லாம் உனக்கு வேண்டாம், ஆலயத்துக்கு போ, காணிக்கை கொடு, வந்துவிடு என்று சாத்தான் சுருக்கு வழி காண்பிப்பதை நான் பார்க்கிறோம். ஆகையால் தான் எண்ணிறந்த மக்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் மனம் திரும்பவர்கள் எத்தனை பேர், ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியுமா? ரட்சிப்பு இல்லாதவன் தேவனை ஆராதிக்க முடியாது. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட வேண்டும், ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். அப்படி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் என்றால் சிலுவை அண்டையிலே வந்து செய்த பாவத்தை சொல்லி, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், நான் பாவி அப்பா, மெய்யாகவே என் துக்கத்தை சுமந்து, என் பாவத்தை சுமந்தீர், அக்கிரமத்தை சுமந்தீர், என் சாபத்தை சுமந்தீர், எனக்காகத்தானே இந்த பாரச் சிலுவை, எனக்காகத்தானே கசையடி, காரி உமிழ்தலுக்கு முகத்தை நீ மறைக்கவில்லையே, தாடியை இழுப்பதற்கு கூட விட்டு கொடுத்தீரே, எத்தனை அவமானத்தை நீ சகித்தீர். ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் அப்பா என்று சொன்ன ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நீங்கள் சொல்லலாம், நீங்கள்லாம் இடையில வந்தவங்க, நாங்கள் தாத்தா காலத்திலே கிறிஸ்தவங்க, எங்கள் தாத்தா ஒரு பிஷப், எங்கள் அம்மா ஒரு பைபிள் விமன் என்று நீங்கள் சொல்லலாம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கி நீங்கள் ப்ரெஷர் குக்கர் வச்சுருந்தீங்களே உங்கள் வீட்டில், தாத்தா காலத்தில் ப்ரெஷர் குக்கர் இருந்ததா? என்னை செல்ஃபோன் வச்சுருக்கீங்களே, இன்டர்நெட்டில் போகிறீங்களே, தாத்தா காலத்தில் இன்டர்நெட் இருந்ததா, செல்ஃபோன் இருந்ததா, டிவி இருந்ததா? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் கண்டுபிடித்த விஞ்ஞானத்திற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள், நான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், என் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்று சொன்ன கர்த்தருடைய கடைசி கால எழுப்புதலை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மன விருப்பம் இல்லையா? இதயம் கடினப்பட்டு போகிறதா? பார்வனுடைய பேச்சை கேட்கின்றீர்களா? அதிக தூரம் போக வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? ஆண்டவர் தன்னுடைய சீடரை பார்த்து சொன்னார், ஆழத்திலே படகை தள்ளி கொண்டு போங்கள், கரையிலே நின்றது போதும், ஆழத்திலே சென்று போதுதான் அற்புதத்தை பார்த்தார்கள். நீங்கள் வெறும் சண்டே கிறிஸ்தவங்களா, கிறிஸ்மஸ் கிறிஸ்தவங்களா, நியூ இயர் கிறிஸ்தவங்களா, குட் ஃப்ரைடே கிறிஸ்தவங்களா, 1ஆம் தேதி கிறிஸ்தவங்களா, வாக்குத்தத்த கிறிஸ்தவங்களா வாழ்ந்தீங்கன்னா இது நடக்காது. 24 மணி நேரம் கிறிஸ்தவன், ஒவ்வொரு வினாடியும் கிறிஸ்தவன் என்று அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணிப்பின் அனுபவம் வேண்டும். அவன் சொல்லுவான், ரொம்ப தூரம் போயிடாதீங்கன்னு. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளை, மந்திரவாதிகளும் தவளைகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே? 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்தனை இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்தில் உம்முடைய வீட்டில் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காக உம்முடைய ஊழியக்காரருக்காக உம்முடைய ஜனங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக. அப்பொழுது அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடுவது. தவளைகள் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசையும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசையின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. இலகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோது தன் இதயத்தை கடினப்படுத்தி அவருக்கு செவி கொடாமல் போனான். கர்த்தர் சொல்லிடப்படியே ஆயிற்று. சில பிரச்சனை வந்தால் மட்டும் ஆண்டவர்கிட்ட ஓடி வருவாங்க. அப்பா, உண்மை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லைப்பா, எங்களுக்கு பணம் வேணுப்பா, டிரான்ஸ்ஃபர் வேணுப்பா, இன்க்ரிமெண்ட் வேணுப்பா, போனஸ் வேணுப்பா, வீடு கட்டணும்ப்பா, வியாதி குணமாகணும்ப்பா கிட்ட வருவாங்க. அது போன பிறகு
மறுபடியும் அவங்க இருதய கடினமாயிட்டு வந்த வெளியே திரும்பி போகிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளையா, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்று எப்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? கர்த்தரை உண்மையாய் பின்பற்ற வேண்டும், உண்மையாய் அவர் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு மன விருப்பம் எனக்கு இருக்கிறதா? அல்லாவிட்டால் நடிக்க போகிறீர்களா? அத்திமரம் போல் எத்தனை பேர் வாழ்கின்றார்கள். பார்க்க அழகா இருந்தது அத்திமரம், ஆனால் கனியோ இல்லை. கனி கொடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்னியிலே போடப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக உன்னை படைத்திருக்கிறார் தெரியுமா? கனி தரும் செடியா நீ வாழ்வதற்காக. அவர்களை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரிலே நிறைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். பெரிய பெரிய நடிகரெல்லாம் சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் உண்மையாக நடிக்கிறவங்க ஆலயத்தில் தான் இருக்கிறாங்க. கையில் வேதம் உண்டு, அதை வாசிக்க மாட்டாங்க. வாயில் பாடுற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் உண்மையாக உள்ளத்திலிருந்து பாட மாட்டாங்க. ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்க மாட்டாங்க. வாயினால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு முன்பாக மற்றவங்க பார்க்குறாங்களே என்கிறதற்காக ஒரு நடிப்பு. காணிக்கை போட வேண்டும் என்று சொன்னால் தேடி பார்ப்பாங்க, எதற்காக? சில்லறை இருக்கிறதா என்று. ஆனால் துணிக்கடையில் போகும்பொழுது, நகைக்கடைக்கு போகும்பொழுது அள்ளி கொடுப்பார்கள். அப்படியே பணத்தை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைய, எவ்வளவு தூரம் உடைய தேவனை நீ கனப்படுத்துகிறாய்? ஆராதனை என்பது தேவனை கனப்படுத்துவது. நீ ஆலயத்துக்கு போகும்போது உன்னுடைய பேக்கில் இருக்கிற பெரிய ஒரு காணிக்கை கொடுக்க உனக்கு மனம் இருக்கிறதா? மனிதன் பார்க்கிறான் என்று கொடுக்கிறாயா? ஆண்டவரே உன் கையை பார்க்குறானா? கையை பார்க்கல, உன் இருதயத்தை பார்க்குறாரு. ஹவு மச் யூ லவ் ஹிம். அவரை நேசித்து தான் அவரை ஆராதிக்கிறாயா? ஆராதனை என்றால் என்ன? முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரை பார்த்து நேசிக்கிறேன் உண்மைத்தான் ஆண்டவரே என்று சொல்வதுதான் ஆராதனை. பிரியமான கர்த்தருடைய, மறுபடியும் ஆரோன் புழுதியில் மேல் அவனுடைய கோலை வைத்து அடித்தான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போனது. அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதி மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதன் மேலும் மிருகஜீவன் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. உங்களுக்கு தான் தெரியும் பாருங்கள். இப்போ கூட நான் பார்க்குறேன், ஆண்டவர் அனுப்பின சில வாதைகளை மனுஷனால் ஒரு நாளும் அதை மாற்ற முடியும். இதுவரை பேனை ஒழிக்க யாராலும் முடியாதுங்க. எவ்வளோ சுத்தமான தலையாக இருந்தால் எங்கே ஒரு பேன் இருக்க தான் செய்யுது. அந்த கர்த்தர் அனுப்பின வாதை பாருங்கள். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவித்தினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். அவர்கள் கூடாமல் போயிட்டு பார்த்தீங்களா? நைல் நதி ரத்தமாக மாறிச்சு, மந்திரவாதியும் பண்ணினா. அடுத்தது தவளை வந்தது, தவளையை மந்திரவாதியும் பண்ணினா. பேன் வந்தது, அவனால் முடியலை. மந்திரவாதி 1-2 தான் பண்ண முடியுங்க, அதுக்கு மேலே அவனால் பண்ண முடியாது. அவங்க பணத்தை மட்டும் அவன் சொல்லி சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டே இருப்பான். அந்த மந்திரவாதி பண்ணா, இந்த மந்திரம் பண்ணான், அங்கே சூன்யம் பண்ணுறவன், எங்கே சூன்யம் பண்ணுறவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, என் தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்று நான் கேட்கின்றேன். எந்த மந்திரமும் தந்திரமும் என் ஆண்டவருக்கு முன்பாக செல்லுபடியாகாது, பலிக்காது. போய் பாருங்களேன், எங்கெல்லாம் போனோம் போங்க, சுற்றி சுற்றி வாங்க, இறுதியில் கண்டுபிடிப்ப என் தேவனை தவிர ஒருவருமில்லை உன்னை குணமாக்குவதற்கு, உன்னை விடுவிப்பதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை பாதுகாப்பதற்கு. அவரை தர ஒருவர் இல்லை என்பதை நீ கண்டுபிடிப்பாய். மந்திரவாதிகளே சொன்னாங்களாம், எப்படி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய கடினப்பட்டது, அவைகளுக்கு செவி கொடாமல் போனான். கர்த்தருடைய விரல். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தருடைய விரல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்பொழுது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி ஜனங்களை போகவிடு. ஒரே பாயிண்ட் தான், ஒரே பாயிண்ட் தான், மாற்றி மாற்றி பேசலையே. ஆண்டவர் ஒரு விசை விளம்பினதை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. மனுஷன் மாறுவான், வார்த்தையை மாற்றுவான். ஆனால் என் ஆண்டவர் சொன்னது தான், அதை மாற்ற யாராலுமே முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஜனத்தை ஆராதனை செய்யும்படி போகவிடு. இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. Let my people go to worship me. என்னை ஆராதிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு போகிறது ஆராதனை. நான் சொல்கிறேன், நான் வாழ்கிறதே கர்த்தரை ஆராதிக்கிறது தான். I live to worship him. I live to worship him. அதை தவிர வேலை எனக்கு இல்லைங்க. முடியுமான்னு கேட்குறீங்களா? ஆமாம், எக்காலமும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்.
அவள் துதி என்ன அவள் இருக்கும். நான் எவ்வளோ ஆண்டவர் ஸ்தோத்திருக்கிறேன் தெரியுமா. ஒரு சிலரெல்லாம் சொல்கிறாங்க, நேற்று வரை நல்லாங்க இருந்தாங்க, இன்னைக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர்னு சொல்கிறாங்க. நேற்று வரை நல்லா இருந்தாங்க, ஸ்டமக் கேன்சர்னு சொல்கிறாங்க. நேற்று வரை நல்லா இருந்தாங்க, பிரெயின் கேன்சர்னு சொல்கிறாங்க. ஐயோ எங்களுக்கு தெரியாமல் போச்சு, இது 4th ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. நேற்றுக்கு வரை பணக்காரங்க இன்னைக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாம் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. நேற்று வரை நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு வந்து வேலை போயிட்டு. நீங்களே பார்க்குறீங்க, பெரிய பெரிய பதவியில் இருந்தால் ஒரே நாள் பதவி அவங்கள விட்டு போயிடுது. பணம் இல்லை, பதவி இல்லை, ஆட்களை ஓடியே போயிடுறாங்க. உலகம் உன்னை கைவிடும், உன்னை தனிமையாக விடும். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, ஒருபோதும் உன்னை கைவிடாத ஒரு தேவன் மாத்திரம்தான். ஒரு காலகட்டம் வரதான் நீ நம்பினவங்க உனக்கு உதவுவாங்க. ஐயோ அவங்களால முடியுங்க, அவங்களால முடியும், கொஞ்ச காலம்தான், அதுக்கு பிறகு முடியாதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. எங்களால் முடியாதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய தேவனை போல் யாருண்டு இந்த பூமியிலே? அவருக்கு ஒப்பானவன் யார்? என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்கு ஒப்பானவர் யார் என்று மறுபடியும் நான் சொல்கிறேன். இஸ் a mighty God, El Elyon, El Shaddai, Adonai, I am that I am. செயற்கரிய சிலை செய்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ? அவர் சூரியனை நிறுத்துவார், செங்கடலை திறப்பார், சேனைகளை முறியடிப்பார், எரிக்கோ கோட்டையை உடைப்பார், யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைப்பார், கூழாங்கல்லினாலே கோலியாத்தையே வீழ்த்துவார், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுப்பார், கச்சாடி தண்ணியை கனிரசமாக்குவார், குடனுக்கு பார்வை கொடுப்பார், குஷ்டரோகியை குணமாக்குவார். 32 வருஷமா குடத்தண்டையில் கிடந்தவனை எழும்பி போ நட என்றால், செத்து போய் 4 நாளாகி நாரின லாசருவை வெளியே வான்னு சொன்னார். அப்படிப்பட்ட என் தேவனுக்கு ஒப்பானவர் யார்? Who is like unto my God? அவரை ஆராதிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பெரிய ஸ்லாக்கியம். அவரை ஆராதிப்பது இஸ் அ பாக்கியம். அது நமக்கு ஒரு பாக்கியம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி, என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளங்கள் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று என்றார். பாருங்கள், இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா எகிப்து நதி தண்ணி எல்லாருக்கும், இஸ்ரவேலுக்கும் எகிப்தியருக்கும் ஒரே விதமான பிரச்சனை, தவளை ஒரே விதமான பிரச்சனை, பேன் ஒரே விதமான பிரச்சனை. ஆனால் இப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, சில வேளையில் மற்றவனுக்கு நடக்கிறது மாதிரி நமக்கு நடக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, அந்த கொரோனா எல்லாருக்கும் தான் வந்துச்சு, எல்லாருக்கும் வந்தது. பண கஷ்டம் எல்லாருக்கும் தான் வருது, சில வியாதிகள் எல்லாருக்கும் வருது, சக்கரை வியாதி எல்லாருக்குமே வருது. ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைக்கும் உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். கொரோனா வரலன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்தது, என் மகனுக்கும் வந்தது. எனக்கு ஒரே மகன், பாஸ்டர் ஜான் ஜேபஸ். அதுவரையில் ஊசியே எடுக்காத ஒரு ஆள், அந்த கொரோனான்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தனியாக தான் நான் அதை அனுப்பி விட்டேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நான் ஃபோன் பண்ணி கேட்டால் மெடிக்கேஷனே கிடையாது, நாங்கள் ஊசி போட்டுட்ருக்கோம், டெய்லி ஊசி போட்டுட்ருக்கோம், அவ்வளோதான், வேறு எந்த மெடிக்கேஷனும் கிடையாது. ஒரு 26 ஊசி கிட்ட போட்டிருக்காங்க. அப்போ தான் ரொம்ப அழ ஆரம்பித்தான். மனுஷனாக முடியாது, ஆண்டவரால் முடியும். அன்றைக்கி ஆண்டவர் அவன்கிட்ட வந்து பேசினார், இன்றைக்கு நான் உன்னை குணமாக்குறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, அடுத்த நாள் டாக்டர் சொன்னாங்க, அவன் வந்து நேரோ எஸ்கேப், அவன் சாவுக்கு அருகாமையில் வந்தான், ஆனால் ஆண்டவர் உயிர் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அதான் வித்தியாசம், அதான் வித்தியாசம். யோபுக்கு கஷ்டம் வந்தது, பிள்ளைங்கள்லாம் செத்து போனாங்க, சொத்தெல்லாம் போச்சு, அவனுக்கு சொந்தம் எல்லாம் போச்சுது. வித்தியாசம் என்ன? அவன் வாழ்க்கையில் வித்தியாசத்தை காண்பித்தான். அது என்ன தெரியுமா? சொத்துக்காக, சுகத்துக்காக, பிள்ளைக்காக தேவனை பின்பற்றுகிற ஒரு ஜனம் அல்ல, ஆண்டவருக்காகவே ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு ஜனம் என்று அவன் காண்பித்தது மட்டுமல்ல, ஆண்டவர் கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், சோதித்த பிறகு என்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார் என்று அவன் சொன்னபோது எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள்லாம் ஐயோ
செத்தா போதும், அப்படி போதும், ஏன் கடவுள் பண்ணார் அப்படி பண்ணார் நாங்கள் சொல்லும்போது, இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறானே, அவன் துன்பத்திலும் ஆண்டவரை துதிக்கிறானே, ஆராதிக்கிறானே. அதாங்க வித்தியாசம். இஸ்ரேல் மக்களுக்கு தனியாக ஒரு நாட்டை கொடுத்து விசேஷப்படுத்திட்டாரு. அது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டாக செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். அந்தபடியே மகாத்திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்கார் வீட்டிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினால தேசம் கெட்டு போயிட்டு. அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனை அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். வெளியே போயிடாதீங்க, தேசத்துக்குள்ளே இருங்க, ஒரு லிமிட்டுக்குள்ளே இருங்க. எங்கள் சபையில் நல்ல உபதேசம்லாம் எங்கள் சபைக்குள்ளே இருங்க. இந்த பெண்டிகாஸ்ட் அந்நிய பாசைன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே போயிடாதீங்க, எங்கே இருங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லை இல்லை, வெளியே வாங்க, முற்றிலுமாக வெளியே வாங்க. ஆண்டவருக்கு பின்னால் போகிறதுக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள், அர்ப்பணித்து விடுங்கள். கர்த்தர் உனக்கு வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம வேதில் பார்க்குறோம் வித்தியாசம். நம்ம சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினி சூழலில் ஒரு வித்தியாசம் நேபுகாத்நேச்சார் பார்த்தார். அது என்னவென்றால், அக்கினி அவர்கள் மேல் பற்றி எரியவில்லை. சிங்கக்கபில ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவையும் அடித்து சிறைச்சாலையில் போட்டாங்க. வேற எல்லா கைதிகளும் வாயில் வந்த கெட்ட வார்த்தையை பேசியிருக்காங்க. ஆனால் பவுலும் சீலாவும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? எந்த உபத்திரவும் அவங்களை ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறார். இந்த உலகத்தில் மக்களுக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஏன சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவர். ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பதும் துதிப்பதும் நம் வாழ்க்கையிலே சந்தோஷம். அவர் யெகோவா நிசியாய் வருவார், உனக்காய் யுத்தம் பண்ணுவார். யெகோவா ஈரையாக வருவார், உன் தேவைகளை சந்திப்பார். யெகோவா ஷம்மாவா வருவார், உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். யெகோவா ரஃபாவா வருவார், உன் வியாதிகளை குணமாக்குவார். ஆராதிப்போமா, ஆராதிப்போமா. வண்டுகள் உன் வாழ்க்கையில் வருவதில்லை. உலகமெல்லாம் வண்டு வரும், ஆனால் உன் வீட்டுக்கிட்ட வராது, அணுகாது, அணுகாது. வாதை உன் கூடாரத்துக்கு வராது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. போகையிலும் வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அன்னாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். சில பிரச்சனைகள் எல்லாருக்கும் வருவது போல் வரும். மனுஷருக்கு தீர்க்க சோதனை எல்லாம் வேறு சோதனை இல்லை என்று. ஆனால் கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்தவனாக காண்பிப்பார். அந்த கோஷேன் தேசமானது அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் வண்டில்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கும்படி உன்னை விசேஷித்தவனாய் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிப்பாயா? கம் அவுட், வர்ஷிப் ஹிம் அண்ட் பிரைஸ் ஹிம். எங்கே இருந்தா இருக்காது, கம் அவுட். உன்னை உண்மையா ஆராதிக்காதபடி என்ன தடை பண்ணுகிறதோ, அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சபையா இருந்தாலும் சரி, வெளியே வா. உண்மையாய் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க மக்களோடு சேர்ந்து கொள். உத்தமம் உண்மையை ஆண்டவரை பின்பற்றி வா. உனக்கே ஆசீர்வாதம். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பு இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வண்டுகள் வராத ஒரு வாழ்க்கை கோஷேன் தேசத்திலே உம்முடைய ஜனத்தை விசேஷப்படுத்தினீர் ஆண்டவரே. உலகத்து எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கின தேவன் நீர் ஆண்டவரே. இந்த உலகத்து மக்களுக்கு வருகிற வாதைகள் பொல்லாப்புகள் எங்களுக்கு நேரிடாதபடி எங்களை நீர் காத்துக்கொள்ளும். எங்களை சுற்றி வேலி கட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்களை சுற்றிலும் வேலி கட்டும். இரத்த கோட்டைக்குள் வைத்துக்கொள்ளும், அக்கினி மதிலுக்குள் வைத்துக்கொள்ளும், அபிஷேகத்துக்குள் வைத்துக்கொள்ளும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடிப்போய் சுகித்து இருப்பார். செட்டையின் கீழ் எங்களுக்கு அடைக்கலம் உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பெரிய குழப்பத்தின் மத்தியில் வாழ்கிற எங்கள் நாட்டிலே எங்களை பத்திரமாய் நீ பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமேன்.